ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு போண்டா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லாவே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இது கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, அதையுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட முக்கியமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட புளிச்ச மாவு நான் வச்சுருக்கேன், இட்லி மாவு தான், அதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இது நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட காரத்துக்காக நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இருக்கிறாங்க நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் கை வச்சு கூட நீங்கள் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று உங்களுக்கு நல்லா ஒன்று சேரும். இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு பதத்துக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் லிக்விடாகவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மாவை எடுத்து உங்கள் ஷேப் எது வேணுமோ சின்னதாக இல்லை பெருசாக கூட போட்டுக்கலாம். உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும், இல்லைன்னா அவ்வளோக்கா வேகாது. ஒரு டீ போடுற டயத்துக்குள்ளே, அதாவது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே டோட்டலாகவே செஞ்சிடலாம். இன்னொன்று, எந்த ஒரு போண்டா ரெசிபி செஞ்சிங்கனாலும் சிம்பிளாக ஒரு சட்னி வச்சுருங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.